அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவா நவகிரகங்கள் எந்த மாதிரியான பெயர்ச்சி அடையுதோ, அத வச்சு தான் நம்மளுடைய ராசிகளுக்கான பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு மாதமும் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரமாகலாம், இல்ல ஒவ்வொரு கிரகங்கள் நகரக்கூடிய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு. அப்படி இந்த ஆடி மாதத்துல ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இந்த ஆடி மாதம் மீன ராசிக்கு எப்படி அமையப் போகுது? அவங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கும்? அவங்க ஏற்படக்கூடிய சங்கடங்கள்ல இருந்து எப்படி தவிர்ந்து அதிலிருந்து வெளிவரதற்கான வழிகள் என்ன அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கிரகங்களுடைய பெயர்ச்சியில அதிக அளவுல பயத்தை தரக்கூடியது சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் சனி வக்ர நிலையில பெயர்ச்சி ஆகும்போது பலன்கள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுல நமக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருக்குங்க. அப்படி இந்த சனியுடைய வக்ர பயிற்சினால இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ நிறைய பயனுள்ள தகவல்களோடு இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதம் துவங்கி இருக்கிற நிலையில் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மீனராசிக்காரங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் வீற்றிருக்காரு. அதனால் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும்னு கணிச்சிருக்காங்க. பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும். அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள், வேலையில் மாற்றம், இடமாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இடமாற்றம், மனம் மாற்றம், தொழில் மாற்றம் செய்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. சனி புதன் இணைந்திருக்கிறதால இது அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுது. படிப்பு, கலைத்துறையில் வெற்றி கட்டு பரப்பிங்க. 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதால மனதளவுல தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரயாணங்கள் மேற்கொள்வதால் உடல் அளவிலையும் மனதளவிலையும் தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. வண்டி வாகனங்களால் விபத்துகள் வரவும் வாய்ப்பு அதிகம். இதனால் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுவது மூலியமாக இதை நீங்கள் தவிர்க்கலாம். சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். முதுகு, அடிவயிறு, பாதம், கழிவு பாதை தொடர்பான பிரச்சனைகள் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தில் 3வது நபருடைய தலையீடு அப்படின்றதால தேவையில்லாத பதற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. அவங்களுடைய படிப்பு விஷயத்துலையா இருக்கலாம், உத்தியோகம், தொழில் வியாபாரத்தில் அனுகூலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு கூட சொல்லப்படுது. குரு 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதால வீட்டில் நல்ல காரியங்கள், சுப காரியங்களை செய்து மகிழ்ச்சி அடைவீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். இது தவிர புதன்கிழமைகள் தோறும் தெய்வ வழிபாடு செய்யலாம். அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பெரிய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். துணையுடனான வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு, அதாவது அம்மன் கோவில்களுக்கு போய் வழிபாடு செய்து வரும்போது அற்புதமான மாற்றத்தை நீங்கள் பெறலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம், அதாவது இந்த ஆடி மாதம் பணிச்சூழல் உங்களுக்கு சாதகமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விடாமுயற்சியால் பணி நிர்வாகத்திடமிருந்து அற்புதமான பலன்களை பெறுவீங்க. பதவி உயர்வு இல்லை ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. தொழிலில் ஈடுபட நினைக்கக்கூடிய மீனராசிக்காரங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு பயிற்சி, நல்ல ஒரு பலன் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதிர்காலத்துடைய வணிக பாதை தெளிவுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையோடு பொறுமை காட்ட தயாராக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் நீங்கள் கடினமானதாக இருக்கிறதா உணர்வீங்க. சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லலாங்க. குழந்தைகளுக்கு இடையே உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய அளவில் உறவு நல்லபடியாக இருக்கும். ஆனாலும் உங்கள் துணையுடனான உறவில் அந்தளவுக்கு நல்ல பலன்கள் இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். நிதி ரீதியாக சராசரியான மட்டத்தில் நீங்கள் இருப்பீங்க. திடீர் செலவுகள் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எதிர்கொள்ள எச்சரிக்கையாக இருக்கணும். சில உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளில் இருந்து இளைஞர்கள் வரை பள்ளி, கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய படிப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல மதிப்பெண்கள் பெறவும் இந்த ஒரு காலகட்டத்தில் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திருமண உறவில் நல்லிணக்கமாக இருக்கணும். திருமண உறவில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்னா சின்னதாக சூரிய பூஜை ஒன்று உங்கள் வீட்டில் செய்வது நல்லது. நிதிநிலை உங்களுக்கு சராசரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு மிதமான
வெற்றிகரமான ஒரு நிதிநிலையை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். போதிய அளவை தாண்டி பணம் உங்களுக்கு இருக்காது, அதாவது தேவைக்கேற்ற பணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு காலகட்டத்தில் பயணங்கள் மேற்கொள்வதை தவிர்க்கலாம். இதன் மூலியமாக சில பல பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பொருட்களை வாங்க அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. இதன் மூலியமாக வீண் விரயம் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேலை செய்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும். முதலாளிகள் விலைமதிப்பற்ற ஊக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தும் போது உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல விதமான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். மருத்துவமனை தொழில்களில் இருக்கீங்க அப்படின்னா முன்னேற்றகரமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். முதலீட்டில் நல்ல வியாபாரம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஐடி நிறுவனத்தில் ஏதாவது ஒரு இதில் செய்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று தருது அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா தேவையில்லாத விரய செலவுகள் ஏற்படும். உங்கள் வீடு அல்லாத இடங்களில் உணவு அருந்த செல்லும்போது தேர்வு செய்யும் உணவில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நலம் தொடர்பான சிறிய உபாதை ஏற்படுவது அசாதாரணமானது கிடையாது. வயிற்று வலி, உணவு மூலியமாக பரவும் நோய் அல்லது ஒவ்வாமை மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு தேவையற்ற செலவுமே மன உளைச்சலுமே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பள்ளி முதல் முதுகலை வரையிலான படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வெற்றி நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதுகலை மாணவர்கள் சிறப்பாக பயின்று நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு படிக்கிறீங்க அப்படின்னா ஆய்வறிக்கைகளுக்கான ஒப்புதல் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆடி மாத பலன்கள் என்னதான் நல்ல விதமாக இருந்தாலும் கூட இந்த ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய சனியின் வக்ர பயிற்சி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக நவகிரகங்கள் பயிற்சி ஆகிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சாதாரணமாக ஒரு கிரகம் முன்னோக்கி நகழுது அப்படின்னா அது நார்மல், இது ஒரு சாதாரணமான இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுது. அதுவே ஒரு கிரகம் பின்னோக்கி பயிற்சி அடையுது அப்படின்னா அதை வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி மூலியமாக பொதுவாகவே பலன்கள் ரெண்டுமே கலந்து மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலேயுமே சனி பயிற்சி அப்படின்னாலே பலருக்குமே ஒரு பயம் அப்படின்னு சொல்லலாம். சனினாலே ஏன் பயப்படுறாங்கன்னா அவர் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்ம வினைக்கான பலன்களை தான் நமக்கு கொடுப்பாரு. சனியை போல கொடுப்பாரோ இல்லை கெடுப்பாரோ கிடையாது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சனி வக்ர நிலையில பயிற்சி ஆகும்போது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குள்ள ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படி இந்த மீன ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். சனியுடைய வக்ர பயிற்சினால் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கி இனியதான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த எதிரிகள் எல்லாம் கூட நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு நிலையை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் சந்தோஷம் ரெட்டிப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. சுப செலவுகள் அதிகரிக்கும். உறவினர் மத்தியில் உங்களுடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் உயர்ந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் உயரக்கூடிய நிலையும் ஏற்படுது. அதே போல சேமிப்பை நீங்க உயர்த்திக்குவீங்க. இதனால வாழ்க்கையின் எதிர்காலம் பற்றிய பயம் உங்களுக்கு போகவும் வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் இல்லாம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வேலை இல்லாமல் அவதிப்படுறவங்களுக்கு இல்லை புதுசாக ஒரு வேலை துவங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். சீக்கிரம் நல்ல இடத்துல கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புதுசாக தொழில் தொடங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லை புதுசாக ஏதாவது முதலீடு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான முயற்சிகளை செய்கிறது நல்லது. இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளுக்குமான நல்ல பலன்கள் கிடைக்கும். புதுசாக முதலீடு செய்ய கடன் வாங்குறீங்க அப்படின்னா அதிக வட்டிக்கு கடன் வாங்காமல் இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் தெரியாத நபர்களிடம் போய் கடன் வாங்குறத தவிர்க்கலாம். இதன் மூலிமா ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி பின்னாடி தெரியாதவங்களுக்கு கடனை கொடுக்கவும் வேண்டாம், அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கவும் வேண்டாம். யாரை நம்பியும் போய் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய நகை சொத்து பத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை மற்றவங்களை நம்பி கொடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு மிகப்பெரியதாக இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த சனி வக்ர பயிற்சி அப்படிங்கிறது நிறைய நல்ல அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கும். சின்ன சின்ன தோல்விகள் இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகளே வந்தாலுமே அதை போக்கக்கூடிய தைரியத்தையும் அதுக்கான
அதை சரி செய்வதற்கான எல்லா விதமான திறனையும் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. சனி மற்றும் ஆடி மாத பலன்கள் இந்த ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் மீன ராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.